இனிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாப்பிடுவதனுடைய ஒழுங்குகள் பாடம் 9 சாப்பிடுவதனுடைய ஒழுங்குகளை பார்த்து வருகிறோம். அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குலூ மின் தய்யிபாத், சுத்தமானவற்றை உண்ணுங்கள், தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று உணவை பற்றி சொல்லும்போது முதலாவதாக அந்த உணவில் தூய்மை இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி சாப்பிடும்போது 2 கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். வேற என்ன ஒழுக்கங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க? சாப்பிடும்போது அருகில் இருப்பதை சாப்பிடணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும். பிஸ்மில்லா சொல்ல மறந்தால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சாப்பிடும்போது இடது கரத்தால் ஷைத்தானே சாப்பிடுகிறான், இடது கரத்தால் சாப்பிடுவது ஷைத்தானுடைய பண்பு, இடது கரத்தால் சாப்பிடாதீங்க என்று சொல்லியிருக்கிறார். ஒரு உணவு கீழே விழுந்தா கூட அந்த உணவை சுத்தப்படுத்தி என்ன செய்யணும்? சாப்பிடணும். உணவை வீணடிக்க கூடாது என்பதுதான் நம்ம இறுதியாக பார்த்த ஹதீஸ். அதனுடைய தொடராக சாய்ந்து கொண்டு சாப்பிடுதல், சாய்ந்து கொண்டு சாப்பிடலாமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். தண்ணீர் குடிக்கும் போது நின்று கொண்டு குடிக்கலாமா? நின்று கொண்டு குடிக்கக்கூடாது. அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தடை செய்தார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நின்று கொண்டு குடித்திருக்கின்றார்கள். எல்லா நேரங்களிலும் நின்று கொண்டு, சில நேரங்களில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நின்று கொண்டு குடித்திருக்கின்றார்கள். ஆனால் உட்கார்ந்து கொண்டு குடிக்க ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. நின்று கொண்டு குடிப்பதை தடை செஞ்சதாகவும் ஹதீஸ் இருக்கு. அப்போ சில சூழ்நிலைகள் காரணமாக என்ன செஞ்சுக்கலாம்? நின்று கொள்ள, உட்கார முடியல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நின்று கொள்ளலாம். அப்போ அந்த இடத்துல விதிவிலக்கு. ஏன்னா சில ஹதீஸ் எப்படி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நாங்கள் நின்றவர்களாக சாப்பிடுவோம், நடந்தவர்களாக சாப்பிடுவோம், நின்றவர்களாக குடிப்போம் என்றெல்லாம் வருது. ஏன்னா நம்ம இருக்கிற மாதிரி சாதாரண ஒரு நிலைமை அங்கே இல்லை. அங்கே போருடைய காலகட்டம் இருக்கும், அதிகமான போர்கள் நடந்தது. இப்போ போர் நடக்கும்போது, அப்போ சாப்பிட்ற போது, போர் நடக்கும்போது என்ன செய்வோம்? அங்கே உட்காந்துட்டா சாப்பிட முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, அல்லது அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? நின்று கொண்டு சாப்பிட்டு இருந்திருக்கின்றார்கள், குடித்திருக்கின்றார்கள். அடுத்த முக்கியமான ஹதீஸ் என்னவென்றால், நாம் என்ன செய்கிறோம்? பாத்திரத்தில் மூச்சு விடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சாப்பிடும்போது குடிக்கும்போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அதை உட்கொள்ளும் போது மூச்சு விடக்கூடாது. சாப்பிடுகிற உணவு என்ன செய்யக்கூடாது? மூச்சு அதில் விட்டு என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. உங்களில் ஒருவர் எதை அருந்தினாலும், ஷரிப இதா ஷரிப அஹதுக்கும், உங்களில் ஒருவர் எதை அருந்தினாலும் அந்த பாத்திரத்திற்குள் அவர் மூச்சை விட வேண்டாம் தடை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ குடிக்கும் போது என்ன செய்யறோம்? ஊதி குடிக்கிறோம், மூக்கில் உள்ள மூச்சு அதில் படுற மாதிரி குடிக்கிறோம். அப்போ இது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தடை செய்தார்கள் என்று ஹதீஸ். ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, பரக்கத்துக்காக வேண்டி தட்டை என்ன செய்யலாம்? வலிச்சு சாப்பிடலாம். உங்களில் ஒருவர் என்ன செய்யணும்? சாப்பிட்டு முடிக்கும் போது அதனுடைய இறுதியினுடைய, அதை பற்றி நேற்றே சொன்னோம். பரக்கத்துனா என்ன, அபிவிருத்தினா என்ன, அதில் எவ்வளவு திருப்தி இருக்குது. குறைவாக இருந்தாலும் அது உள்ளத்துக்கு நிறைவாக இருக்கக்கூடியதான் பரக்கத், திருப்தி. அதான் இஸ்லாத்து பரக்கத்துன்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கணும்? அது குறைவாக இருந்தாலும் அது நமக்கு நிறைவாக கிடைக்குது. அதுக்கு உதாரணமாக கொஞ்சம் சாப்பிட்டாலும் நம்முடைய வயிறு நிறைஞ்சிடும். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு முஃமின் 10 வயிற்றுக்கு சாப்பிட மாட்டான் அப்படின்னா, இப்போ குறைவாக சாப்பிட்டாலும் அவனுடைய வயிறு திருப்தி அடையும், சுறுசுறுப்பாக இருப்பான். நிறைய 10 வயிறுக்கு அவன் சாப்பிட்டாலும் சில பேருக்கு என்ன இருக்காது? அது போதுமானதாக இருக்காது, இன்னும் சாப்பிட்டுருக்கலாமோ என்ற அந்த திருப்தி அவனுக்கு இருக்காது. அதுபோல உங்களில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பால் குடிக்கிறாங்க. பால் குடித்த பின்ன என்ன செய்யறாங்கன்னா, வாய் கொப்பளிக்கிறாங்க. அப்போ இது எதுக்கு சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்தால் வாயை கொப்பளிப்பார்கள், வாயை சுத்தம் செய்வாங்க. ஏன்? நார்மலாக குடிக்கிற சுடு தண்ணீரோ வெந்நீரோ அதில் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இதே பாலில் பாருங்க, பிசுபிசு தன்மை இருக்கும், வாயில் இருக்கும். ஒரு டீ குடிக்கிறோம், அப்போ அதில் உள்ள அந்த பிசுபிசு தன்மை இருக்கும். வாயை குடிச்சிங்கன்னா அதில் உள்ள டீயில் உள்ளதெல்லாம் இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்த பின் வாய் கொப்பளிப்பார்கள், வாயை என்ன செய்வாங்க? சுத்தம் செய்வாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதில் கொழுப்பு இருக்கிறது. பாலில் கொழுப்பு இருக்குமா இல்லையா?
அப்போ மாட்டுல இருந்தானே பால் வருது, அதுல கொழுப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க சொல்றாங்க. சாப்பிட்டு முடிந்த பிறகு பிரார்த்தனையும் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸீரன் த்வய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முஅத்தைன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா. இந்த துவாவை அதிகமாக என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் வந்து சாப்பிட்டு முடித்தோன்னா ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸீரன் த்வய்யிபன் முபாரக்கன், இன்னும் நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனைன்னு சொன்னா இந்த பிரார்த்தனை. இதனுடைய அர்த்தம் என்ன? அதிகமான, தூய்மையான. ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து அவ்வளவு அர்த்தபூர்வம், அல்லாஹ்வை புகழக்கூடியதாகவும், அந்த புகழ்றதே அவ்வளவு அழகாகவும் இருக்கும். அல்லாஹ் என்னெல்லாம் தந்திருக்கிறான், அந்த நன்றி செலுத்தக்கூடிய விஷயம் இருக்குது. அல்லாஹ்வை புகழ்றதை விட ஒரு சில அல்லாஹ்வை நினைக்கிறத விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் வேற எதுவும் கிடையாது. திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைக்கிறதே பெருசுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அதனுடைய பொருள் என்ன? அதிகமான, தூய்மையான, வளமிக்க, எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த உணவை யார் கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இந்த ரிஸ்க்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இந்த உணவில்லாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த உணவு இருந்தும் அது வயிறு நிரம்பாதவர்களாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நமக்கு உணவை கொடுத்து அந்த திருப்தியையும் கொடுத்துருக்கான். குறைவாக கொடுத்தாலும் வயிற்றில் அந்த திருப்தியை நிறைவானதாக நம்ம நினைக்கிறோம்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அருள். அப்போ அல்லாஹ்வை புகழும், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இறைவா, இப்புகழ் முற்று பெறாது, இதுக்கெல்லாம் எண்டே கிடையாது. இந்த புகழுக்கு ஒரு முடிவு கிடையாது. கைவிடப்படக்கூடாது, தவிர்க்க முடியாது. நீ தந்ததுக்கு என்ன செய்ய, தவிர்க்க முடியாத அளவுக்கு நான் நன்றி செலுத்தணும். நீ கொடுத்ததுக்கே நான் நன்றி செலுத்த வேண்டிய நிறைய இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடையது இருக்கு. அப்போ இந்த பிரார்த்தனையை செஞ்சிருக்கிறான். அதற்கு பிறகு உணவுல இன்னொரு விஷயம் என்ன? சாப்பிட்டதனுடைய ஒழுக்கங்கள்ல ஒருத்தனை வீட்டில் போய் சாப்பிட்றோம், நாம அந்த இடத்துல யாரு? விருந்தாளி. இப்போ விருந்தாளி, நாம வந்து விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு போறோம். அப்போ என்ன செய்யணும்? நமக்காக ஒருவர் நம்மை அழைத்திருக்கிறார். இஸ்லாமுடைய கடமைகள்ல, அதாவது இந்த ரத்து சலாம், வஹியாதுல் மரீல், வைத்திபாஇதுல் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கள், நோயாளியை நலம் விசாரித்தல் போன்ற ஒழுங்கல் இருக்குது அல்லவா. இந்த இந்த நற்காரியங்கள்ல 5 முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய அல் முஸ்லீம், அஃபுல் முஸ்லீம், அதே மாதிரி அல் முஸ்லீம் ஹக்கு, செய்ய வேண்டிய ஹக்கு, கடமைகள் 5. அதில் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல். விருந்து அழைப்பு என்ன செய்யணும்? ஏற்றுக்கணும். இப்போ ஒருத்தர் விருந்தாளி வந்து என்ன செய்யறாரு? நம்ம அழைக்கிறார். அழைச்சி அவங்க வீட்டில் சாப்பிட போகிறோம். அப்போ அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹும்ம பாரிக் லஹும், நீங்கள் எனக்காக உணவு அனுப்பிச்சிருக்கீங்கல்ல, அப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவா, நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் பரக்கத் செய்யி. யாராவது நமக்கு விருந்தாளி உணவு வைக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவா, நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் பரக்கத் செய். பரக்கத்னா என்ன பார்த்தோம்? அருள், இன்னும் அவங்களுக்கு நிறைய கொடு. ஏன்னா அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல உணவு. இப்போ அதே மாதிரி அல்லாஹ், நீ அவங்களுக்கு இன்னும் நிறைய உணவு கொடு, இவர்களை மன்னித்து விடு. ஏன்னா நமக்கு உணவு கொடுத்துருக்குறாங்களே, நம்மளை அழைச்சிருக்கிறாங்களே, நம்ம அவங்கள்ட்ட போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னு புகழ தேவையில்லை. அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சால் போதும். அவங்களுக்கு நீ வந்து என்ன செய்யுங்க? அருளக்கூடிய அல்லாஹ், இவர்களை மன்னித்து விட, இவர்களுக்கு கருணை புரி அப்படின்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு யாராவது உணவு கொடுத்தா அல்லாஹும்ம பாரிக் லஹும், யா அல்லாஹ் அவங்களுடைய உணவுல நீங்க என்ன செய்யும்? பரக்கத் செய்ய, இன்னும் அவங்களுக்கு கொடு. அந்த பிரார்த்தனை என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். இது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வ அஸ்கி மன் அஸ்கானி. இதுல என்ன பொருள்? இந்த பிரார்த்தனையும் செய்யலாம். இறைவா, எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக. எனக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம யாராவது ஒருத்தங்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றோம், இல்லை நம்மளை அழைத்து நமக்கு உணவு கொடுத்துருக்கிறாரு, அவருக்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சுருக்கிறோமா? நன்றி விசுவாசத்தோடு இருந்திருக்கிறோமா? இதே பாருங்க, உணவில்லாதவங்களுக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களை போய் பாருங்க, ஒரு 10 ரூபா டீ வாங்கி கொடுங்க, அவங்களுடைய பாஷையில 2 கையெடுத்து கும்பிடுவோம். அப்படியே செய்வோம், கும்பிடவே செஞ்சிடும். நம்ம கடவுளே என்று சொல்லுவோம். நீங்க தான் ஏன் கடவுளே அப்படின்றோம். 10 ரூபா டீ வாங்கி கொடுங்க சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து எவ்வளோ பேருக்கு நம்ம நன்றி கடன் பட்டு இருக்கின்றோம். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல? ஒரு பொருளை வேணா நம்ம என்ன செய்யறதில்ல. அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சா போதும். அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்ற பிரார்த்தனையை நீங்க செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? அல்லாஹ்வே அவங்களுக்கு உணவளிப்பாயா. எனக்கு உணவளித்தவருக்கு அவங்களுக்கு நஷ்டமா போகணும்னு நினைக்க கூடாது. அவங்களுக்கு அல்லாஹ் நீ அவங்களுக்கு உணவளி.
அது மாதிரி எனக்கு பருக பானம் தண்ணீர் கொடுத்தானே அவனுக்கு நீ தண்ணீர் கொடு அப்படின்ற பிரார்த்தனையை ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க. நம்ம சும்மா அரபு வார்த்தையில சொல்லிட்டு போறது இல்லை. அல்லாஹ் பாரிக்லவும் சீமான சட்டம் முஸ்லிம் சும்மா மனப்பாடம் பண்றது இல்லை. அதோட அர்த்தத்தை புரிஞ்சு என்ன செய்யணும்? யா அல்லாஹ், அப்ப என்ன அர்த்தம்? நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம அவங்க உணவு தராங்க, அழைக்கிறாங்க, அதுக்கு நம்ம வந்து அல்லாட்ட வந்து அவங்களுக்கு பரக்கத் செய்யுன்னு சொல்றோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் இருக்கிறவருக்கு முன்னுரிமை கொடுக்கும். உணவு பருகும், நம்ம பரிமாறல உணவு பரிமாறும் போது நம்ம என்ன செய்வோம்? வலது புறம் இடது புறம்லாம் பார்க்கறது கிடையாது. வலது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் ரசூல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வலது புறத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி இப்போ ஒன்று ஆரம்பிக்கணும்னா இங்கேருந்து ஆரம்பிக்கவா இங்கேருந்து ஆரம்பிக்கவா குழப்பம் வேண்டாம். ரசூல்லா சொல்லிட்டாங்க, வலது புறத்துலேருந்து என்ன செய்யுங்க, ஆரம்பம் செய்யுங்க. அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ இதுக்கு ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு பானம் கொண்டு வரப்படுது. ஒரு பானம், தண்ணீர் வகையை சார்ந்த ஒரு பாலோ ஒரு ஜூஸோ ஏதோ கொண்டு வரப்படுது, பானம் கொண்டு வரப்படுகிறது. அப்போ ரசூல்லா குடிக்கிறாங்க. குடித்த பிறகு அப்போது வலப்பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான். வலது பக்கத்தில் என்ன செய்யறா, ரசூல்லாவுடைய சபையில் சின்ன பையன் இருக்கான். இடது பக்கத்தில் ஒரு வயதானவர் இருக்கிறார். ஆனால் வயது அடிப்படையில் பார்க்கும்போது யாருக்கு முன்னுரிமை? வயதானவருக்கு தான் முன்னுரிமை. ஏன்னா அவர் வயசு கூட, அவருக்கு தான் வயசு மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவருக்கு தான் முன்னுரிமை. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனிடம் வந்து ரசூல்லா ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த சிறுவன்கிட்ட, அந்த வயசானவருக்கு நான் கொடுத்துக்கவா அந்த பானத்தை, அவருக்கு கொடுக்கவா? கொடுக்குறாங்க. ரசூல்லா கொடுக்க போகும்போது ரசூல்லாட்ட இருந்து வாங்கி குடிக்கிறத விரும்புவாங்க சஹாபாக்கள். ரசூல்லா குடித்த மீதி நான் குடிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ரசூல்லா அவ்வளோ நேசிச்சாங்க, அதனால அப்படி. அப்போ அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அல்லாஹ்வுடைய தூதருடைய குடிக்கிறத நம்ம குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ அந்த சிறுவன் பக்கத்தில் அப்போ சிறுவன்ட்டு கேட்குறாங்க, சிறுவனே இவங்களுக்கு நான் அந்த முதியவருக்கு கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சிறுவன் விட்டு கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதரை உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறத நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்லுவான். உடனே ரசூல்லா என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த சிறுவன்கிட்டயே கொடுத்துருவாங்க. சரி நீயே குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு இந்த செய்தி நமக்கு படிப்படியாக இருக்கிறது? வலது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அந்த இல்லை அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா, வயசானவங்க கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அவன் அனுமதிச்சானா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், வலது பக்கத்துல இருந்து என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த செய்தியும் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இன்னும் சில செய்திகள் வந்து இந்த சாப்பிடுதலுடைய ஒழுங்குகள் இருக்கிறது. அதை முடித்த பிறகு உணவு பற்றிய பாடம் இருக்கிறது, 10வது பாடமா. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் முடிந்த பிறகு அந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக